ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் MBV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் அப்டேட்ஸ். தப்பன் வந்துட்டாரு. என்ன விட்டு விளாக தனியா பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க. வெல்கம் பேக் டு MBV. வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் ட்ரிப்பை வந்து நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஆந்திராவை ஆந்திரா நோக்கி நாங்கள் போக போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:15 இருக்குன்னு நினைக்கிறேன். NH 48 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆந்திரா போயிட்டு அங்கே சுற்றி பார்க்குற இடம் என்னென்ன இருக்குது, நியர்பை பிளேஸு. ஸோ அதோட இப்போ வந்து நம்ம அதான் இவன் சொன்ன மாதிரி வந்து NH 48 ஆந்திரா போக போகிறோம். போகிற வழியில் இது எங்கள் ஊர் டோல். அப்போ நம்ம காட்டு நாட்டு போகிறப்பல சரி எல்லாரும் போலாம் வாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் MBV சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து விலைக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் புகை விட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்ப நாங்க என்னப்பா யாரு? வருமா வராதா சொல்லுங்களா? ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து வர மாதிரி தெரியல. நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க. கிளம்பலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருந்தாலும் அந்த வண்டியில் கிளம்புறோம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு வண்டியில் கிளம்புறானுங்க. யோ கௌரியா பல்சர் ஹெல்மெட் மஸ்ட்டு. அப்பாச்சில் வந்து நீ அவ்வளோதான் கிளம்ப போகிறேன். இதுக்கு மேலே அவள் தான். அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டான். இவர் வந்து ஷார்ட் லைன் மட்டும் தான் பேசுவார், மெயின் லைன்லாம் பேச மாட்டார். ஆர்சியில் போகிறானுங்க. சரி ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். ஸோ வந்து இப்போ நாங்கள் NH வந்து சர்வீஸ் ரோடுக்கு வந்து மாறிட்டோம். ஏன்னா வந்து இங்கே நாங்கள் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது, ரைட் சைடில். அது 25 தான். ஸோ வந்து SP பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. நம்ம RC பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஒரே ஒரு பையன் மட்டும் உக்காந்துருக்கான். ஓ அங்கே 2 பேர் இருக்கிறாங்களா? வச்சு மாங் ராகுல் தப்பன். ஸோ எல்லோரும் வந்து இப்போ பெட்ரோல் வச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக வந்து வெள்ளூர் போய் சாப்பிட்டு அங்கேருந்து வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் போட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புற மாதிரி பிளானு. அது நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து போகவே முடியாதுன்னு நினச்சிங்க. ஏன்னா புயல் அதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பயங்கரமான குளிர் வேறு. பரவாயில்ல, இன்றைக்கி எதுவும் நாங்கள் போகிற நேரம் நல்லா இருக்குது. இது வந்து கம்மியாக இருக்குது. ஆமாம், குளிரும் கம்மியாக இருக்குது. நல்லா மழை இல்லை, புயல் வரும்னு சொல்லிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. நம்ம அங்கே போயிட்டு அப்புறம் புயல் வந்துச்சுன்னா அது அவங்க போய் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆந்திராவும் புயல் வரும். ஆந்திராவுக்கு வராதுல்ல. போட்டு திருப்பதி அதுவும் மேலேயா? டேய் முதல்ல இது வாங்கணும்டா டிக்கெட்டு. போட்டது மைமா பேரு தான் அஞ்சல. மைமா பேர் அஞ்சல அருண். என்னடா பண்ணுறான் பாரு. வேலூர் கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் லெஃப்ட்டுக்கு கீழே இறங்கிட்டோம். ஸோ எங்ககிட்ட இப்போ வந்து திருப்பதி வந்து காட்பாடி போய் தான் போக போகிறோம். என்கிட்ட வந்து இப்போது கோப்ரோ எதுவுமே இல்லைனால வந்து மொபைலில் தான் நாங்கள் கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ கொஞ்சம் வந்து கிளாரிட்டியாக இல்லைனாக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுறோம். ஸோ எங்கள் போர்டு இருக்குது, திருப்பதி வந்து லெஃப்ட் கட் பண்ணணும், சென்னை ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் லெஃப்ட் கட் பண்ணி காட்பாடி வழியாக போகிறோம். ஸோ நாங்கள் மழை வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வந்து பரவாயில்ல, கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போவோன்றது எதிர்பார்க்கல, திடீர்னு தான் பிளான் பண்ணி நாங்கள் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். எங்களுக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது இந்த ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு போவோமா வானோமா அது இது பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இந்த காலையில் இந்த ட்ரிப்பு போகிறது இதே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. வேலூர்லேருந்து காட்பாடி போகிற பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து வேலூர்லேருந்து காட்பாடி போக முடியும். ஒரே வழி இது ஒன்று தான். பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டானுங்க. இப்போ நான் வந்து பின்னாடி வந்துருக்கிறோம். யாரும் தெரியல, நம்பிக்கை வேறு பொருள் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. இதனால் வந்து இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளான்டாக தான் பண்ணது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாக் வந்து பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டூருக்கு போகிறப்ப எந்த ஒரு விளாகை எடுக்க மாட்டோம். அதனால் வந்து எதுவுமே பிளான் பண்ணாமல் அப்படியே போயிடுவோம். இந்த வாட்டி பரவாயில்ல, ஒரு அளவுக்கு பிளான் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மெமரிஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக விருதம்பட் கிட்டே வந்துட்டோம். நாங்கள் ஆமாம் விருதம்பட் கிட்டே வந்துட்டோம். ஸோ இது இப்போ அதெல்லாம் தாண்டி காட்பாடிக்குள்ளே மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். நாங்கள் இப்போ எங்கன்னா போய் சாப்பிடணும், அதுக்காக தான் லொக்கேஷன் பார்த்துனே போயிருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா முன்னே ஒரு வாட்டி ஒரு இடத்துல சாப்பிட்டோம் நாங்கள். அது வந்து கிங்ஸ்டன் அண்டர் இருக்குது. இப்போ அங்கே தான் போய் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறோம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஓடப்பிள்ளையார் கோயில்கிட்ட இருக்கிறோம் மச்சான். ஆமாம், ஓட்டப்பிள்ளையார் கோயில்கிட்ட இருக்கிறோம். இது வந்து ஃபேமஸான கோயில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் வாங்கினாங்கனாக்கா இங்கே தான் வந்து நிறைய பேர் பூஜை போடுவாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து தோப்பு போட்டு போவாங்க. நீங்களும் வந்தால் போட்டு போங்க. நீங்களும் ஸோ காட்பாடியில் கேஎஃப்சி வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பக்கத்துலேயே டார்லிங்கு, அது பக்கத்துலேயே நம்ம வீடு எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. காட்பாடி வர வர டெவலப் ஆகிட்டே இருக்குது. ப்ராப்பராக எங்களுக்கு வந்து ஒரு ஸோ வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஐடி போகிறது ரூட்டு. நம்ம ரைட் எடுத்துனாக்கா விஐடி போகலாம். இப்போ இந்த லாரிக்காரன் வேறு இங்கே மண்ணு வாய் வச்சுட்டு போகிறான். ரொம்ப கஷ்டம் இவங்க கூட போகிறது. இன்ஃப்ளூனாக தயவுசெய்து போகாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது. போக போக இன்னும் ஏர்போர்ட்லாம் வந்துச்சுனாக்கா சென்னை மாதிரி ஆகிடும் பொழுது நிலமை நம்மளுக்கு. இப்போயோட சென்னை மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே ஜங்ஷன். ஆமாம், ரயில்வே ஜங்ஷன், காட்பாடி ரயில்வே ஜங்ஷன். ஆமாம், இங்கே தான் நீங்கள் வந்து ட்ரெயின்லாம் ஏறணும். லாரிக்கார வேறு வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. ஐயோ இவர் ரைடர் ஒன்றும். ஸோ அன்றைக்கி வந்து இங்கே தான் இங்கே தான் அப்படி ஸ்டாப் போடு. நாங்கள் போன வருஷம் திருப்பதி ட்ரிப் போகும்போது வந்து நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஃபுட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தப்பு வந்து இங்கே தான் அதிகமாக சாப்பிடுவான் காலேஜ் படிக்கும்போது. கிங்ஸ்டனில் தான் படித்தேன். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறனால நிறைய சாப்பிடுவோம். ஸோ வந்து கிங்ஸ்டனில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மற்ற நம்ம பசங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி இன்ட்டு எத்தனை ரவுண்டே தெரியல. இது தூங்குற டைமில் சாப்பிட சொல்கிறாங்க மக்களே, பார்த்துங்க. அதெல்லாம் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் காலைல. சரி வாங்கிக்கோ. வருண் சக்கரவர்த்தி அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாரு. வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பதி மலை மேலே ஏறுறது தான் பெண்டிங்கு. எல்லாம் பில் பேப்பர்ஸ் இருக்கிறாங்க. அங்கே பாருங்க. கிங்ஸ்டன் யோ யூடியூப்ல சொல்லாதியா, என்னடா கதையாகுது உங்களுக்கு, என்னடா கதையாகுது. ஸோ வந்து கிங்ஸ்டன்ல வந்து யாராவது பாருங்கன்னா தமிழ் ஒரு ஹாய் சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். கிங்ஸ்டன் பழைய நினைவுகள் தப்பன், நினைவலையில் தப்பன். இப்போ வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சின்னதாக செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது தாண்டினாக்கா வந்து தமிழ்நாடு பார்டரை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு முன்னாடி வந்து தப்பன்னு அருண் 2 பேர் போயிட்டுருக்காங்க. போலீஸ்கார் இருக்கிறாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்காவும் அதுக்கு பின்னாடி வந்து ராகுலும் வந்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே வந்து இந்த ரைடிங் ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறோம். இங்கே இன்னொரு செக் போஸ்ட் வருதுன்னு நினைக்கிறோம். இந்த ரைடு யார் இவனுங்க முன்னாடி போகிறாங்க பின்னாடி வரானுங்க, அது மிகவும் ஆபத்தான மாரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு நம்மளுக்கு. இது வந்து தமிழ்நாடு, இது வந்து ஆந்திரா ஸ்டார்டிங் செக் போஸ்ட். இது ஹெல்மெட் அப்படியே சொன்ன தலைவாங்க, ஹெல்மெட் போட்டு சொல்லி. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து சித்தூர் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து சின்னதாக அங்கே பந்தலெல்லாம் போட்டுருக்காங்க. அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா COVID-19க்காக செக்கிங்காக போட்டது. இப்போ வந்து இப்போ கூட செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க தலைவா. ஆமாம். இல்லை அது கேஸ் கம்மியாகிடுச்சுல, அதனால இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறாங்க. நீங்கள்
அதாவது கார் மட்டும் பண்ணுறாங்க. ஆமாம், பைக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அலோவ் பண்ணிடுறாங்க. பைக்ஸில் எதுவும் செக் பண்ணுறதில்ல. கார் மட்டும் வந்து சும்மா நிற்க வச்சு அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புகிறாங்க. வியூ பாருங்க சரியாக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக நல்லா நேச்சுரல் வியூ இல்லை, நல்லா ப்ரீஸியாக சுற்றி ஃபுல்லாக க்ரீனிஷாக, நடுவில் வந்து நல்லா தார் ரோடு சும்மா தகன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு வந்து ஃப்ரீயாக காலியாக எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு நல்ல ரைடிங் கிடைக்கும், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், நல்லா செம்மையாக இருக்குது. இப்போ தான் எங்கள் உண்மையான ரைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் டுவர்ட்ஸ் திருப்பதி நாங்கள் வந்து நல்லா க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ். முக்கியமாக இந்த லோடு வண்டிலாம் கிராஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவங்க எப்போ எப்படி திரும்பணும்னு தெரியாது. இப்போ இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா ஒரு சேஃப்டி மெஷர்ஸோடும் சேஃப்டி கியர்ஸோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எல்லா பைக்கர்ஸ்க்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து எங்கள் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறது, பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் கம்பல்சரியாக போடுங்க. சேஃப்டி கியர்ஸு, ஹெல்மெட்டு, இல்லை க்ளவுஸ் இருக்கட்டும், பூட்டாக இருக்கட்டும், இல்லை நீ பேட், எல்லாமே வச்சு உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 67 மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். கிட்ட போயிட்டு ஸ்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், எப்பவுமே வந்து நம்ம லாங் ட்ரிப் போகும்போது வந்துட்டாங்களா? சரி, ஓகே. ஸோ இங்கேயும் ஒரு செக் போஸ்ட் போட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட், புல்லட் ஸ்ரீனிவாசன். ஸோ இது வந்து ஆந்திரா போலீஸு. ஆமாம், தமிழ்நாடு நம்ம கிராஸ் பண்ணியாச்சு, ஆந்திரா போலீஸ் நம்ம இப்போ அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா தான் ஃபுல்லாகவே. அதனால் அந்த செக் போஸ்ட்டில் குத்திட்டுக்கிறாங்களா என்ன தெரியல, தலைவர்கள் ஒன்றும் ஆளையே காணும். அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இருங்க பார்க்கலாம். ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம், பட் ஃபோனும் வந்து ரெஸ்பாண்ட் ஆகல.